ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாசஸ் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி ஃபர்ஸ்ட் வீடியோ யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். அது ஒரு பிரியாணி ரெசிபியாக இருக்கட்டும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எல்லாருக்குமே பிரியாணினா பிடிக்கும். பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பிரியாணினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இன்றைக்கி அந்த ரெசிபி தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன். அது நல்லா காஞ்ச பிறகு வந்து சோம்பு, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் ஏலக்காய், ஸ்டாரு, மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை போட்டு ஃபர்ஸ்ட் அது நல்லா பொரித்து வரட்டும். பொரித்து வந்த பிறகு ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து ஒரு 3 to 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய பெரிய வெங்காயம் எடுத்திருந்தேன். இப்போ வந்து நல்லா அந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரௌன் கலரில் வந்துட்ட பிறகு ஒரு 5 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 5 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் ரொம்ப நிறைய காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வந்து பெரிய தக்காளி 2 எடுத்திருக்கேன். 2 பெரிய தக்காளி வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா வதங்க விடுங்க. அந்த வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வந்து நிறையவே யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 4 சொன்னேன், நீங்கள் 5 கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் தக்காளியும் வந்து நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம புதினாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும். அது வதங்குற வரைக்கும் நீங்கள் விடுங்க. ஏன்னா அப்படியே வந்து தக்காளி வந்து வதங்காமல் இருந்துச்சுன்னா நமக்கு அப்படியே பச்சை வாடை வரும். அதனால வெங்காயம் தக்காளி எது செஞ்சாலுமே வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அது வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கிட்ட பிறகு வந்து இப்போ ருசிக்கு என்னென்ன மசாலாலாம் ஆட் பண்ணுறேன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் தூள் எடுத்திருக்கேன். சிக்கன் 65 மசாலா சொல்லுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் கல்லுப்பு. நீங்கள் வந்து இந்த பிரியாணி மசாலாவும் சிக்கன் மசாலாவும் உங்கள் இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ருசியாக இருக்கும். ஸோ இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி அந்த மசாலாவோடு வந்து அந்த வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி மாறும் போது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வரும்போது நம்ம இப்போ சிக்கனையும் தயிரையும் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலருங்க. இப்போது ஸ்பெஷலான அரைச்சி வச்ச மசாலா ஒன்று போட போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 8 முந்திரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 8 to 10 முந்திரி, 5 பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி ஒரு சின்னதாக எடுத்துக்கோங்க. ஒரு 5, 6 இஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பூண்டும் ஒரு 10 to 15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, புதினா இதை சேர்த்து அரைச்சி நல்லா எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இப்போ நான் வந்து அந்த வதக்கின அந்த சிக்கனும் அந்த தொக்குலையும் வந்து நான் நல்லா கலரிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரி அது கொதித்து அந்த எண்ணெய் தனியாக வரும்போது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்ததுனால 1 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டு, அந்த அரிசியிலையும் 1 கிளாஸ் தண்ணி ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா விட்டுக்கோங்க. நான் எந்த கிளாஸ் காமிச்சேனோ அதே கிளாஸ் அளவுக்கு தான் வந்து நான் தண்ணி ஊற்றிருந்தேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கலரி விட்டுக்கோங்க. பிரியாணி ரெசிபின்றது ரொம்ப சுலபமானது தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செய்கிற டேஸ்ட்டு வந்து நம்ம பார்த்து இந்த கரெக்டான பக்குவத்தை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம். நம்ம தோசை தவா இருக்குது இல்லையா, அதை வந்து கீழே ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். தம் போட்டு எடுத்திங்கன்னா வெயிட்டான மேலே இதுவும் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சாதமும் நல்லா ஆல்ரெடி வந்து அது அரைவேக்காடில் தான் இருந்துச்சு. நம்ம கொதித்து வந்தபோது தம் போட்டு எடுத்தோன்னா அருமையான பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.